அவேரா இருங்க, அவேரா இருங்க அப்படின்னா, ஆமா நம்ம எது செஞ்சாலும் நம்ம அவேரா தானே செய்றோம். நம்ம விழிப்புணர்வா தானே இருக்கோம் அப்படின்னு பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நம்மை மனிதர்கள தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் விழிப்புணர்வா தான் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ எப்படிங்க? ஏன் நான் நான் நம்ம எல்லா செயலும் செய்யும்போது விழிப்புணர்வா தானே இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப அவர் சொல்றாரு, ஒரு காட்டுல நீங்க ஒரு ஒரு மானையோ, ஒரு பறவையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மான் கிட்ட நீங்க கொஞ்சம் பக்கத்துல ஒரு வேடன் இருக்கான், இல்ல நீங்களே காட்டுல போகும்போது கொஞ்சம் பக்கத்துல போனீங்கன்னா, டக்குன்னு அது ஓடி போயிரும் இல்லையா? அதே மாரி ஒரு பறவை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, அது கொஞ்சம் சத்தம் கேட்டா கூட உடனே பறந்து போயிரும். அப்போ அவை எல்லாமே எப்போதுமே வந்து விழிப்புணர்வா இருக்கு. இந்த செயல செய்யும்போது மட்டும் தான் இல்ல, எப்போதுமே வாழ்க்கை முழுவதுமே விழிப்புணர்வா தான் இருக்கு. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. நம்ம ஒரு தூக்கத்திலேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத வந்து எப்படி எடுத்துக்காட்டா சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,